யுவர் ஆனர், இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ். இதோ நிக்கிறாரு இவரு, தான் ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இவங்க அவர் ஆசைக்கு இணங்கலைங்கிறதுக்காக அவங்கள பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்காக இபிகோ 420, 470 மற்றும் 514 கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல. 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்க. இதுல அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்றது சுத்தப்பாய். ஏன் அவங்களே கேட்டு பாருங்க. பிரியா அவரு நான் அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா? ஆமா. பிரியா என்ன ஆப்போசிட்ல ஆயிரம் நினைக்காத. உன் ஃபேமிலி மெம்பரை நினைச்சுக்கிட்டு சத்தியமா சொல்ல, அந்த ஆள் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? எஸ், அவர் என்ன அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு. எத்தனை தடவை சொல்றது? No more questions, Your Honor. இந்த வழக்கு வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சாரி, பிரியா லவ்லி அடிக்க சொன்னது எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? மாப்பிள அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டான். இவன் பேசல, பொட்டி பேசுது. இவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காக இவன் பொண்டாட்டி கையில பொட்டியை கொடுத்து அனுப்புன. நம்ம பொட்டியை கட்ட ஆரம்பிச்சா இவன் மூஞ்சி அது பாரு, கல்லு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்திருக்கான். இவன் என்ன வக்கீலே? இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி? அந்த குடும்பம் விளங்குமா? இந்த பாரு மாப்பிள, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நான் பேசுறேன் இல்ல நீ பேசு. வேண்டாம் வேண்டாம், நான் பேசுறேன், நீ பேசாத மாம்ஸ். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பிரியாவிற்கு இப்படிப்பட்ட கொடுமைக்கார புருஷனிடமிருந்து விவாகரத்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சாமி ஐயா உட்காருங்க ஐயா, நீங்க உட்காருங்க ஐயா. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். என்ன நான் காப்பாத்திக்கிறேன் சாமி. ஜட்ஜையா, அவங்களுக்கு என்னமோ என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால முதல்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க. என்ன அப்புறம் எதிர்கட்சி வக்கீல் சொன்னாரு நான் பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தி அப்படின்னு. அதேற நாங்க ஒண்ணு ஏமாத்தலைங்க. அவங்களுக்கு காரு பங்களா ஃபேக்டரி லேட்டஸ்டா சொத்து இருந்தா எங்களுக்கு தோப்பு துறவு வாய்க்கா வரப்புன்னு அப்படி வில்லேஜ் டேபிள் வச்சிருக்கா. நாங்க ஒண்ணு அன்னக்காவடி இல்ல, 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அந்த அம்மா மேடம் ராஜலட்சுமியோட அப்பாவி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏமாத்தி அடிச்சிட்டு போயிடலாம்னு. இது பாருங்க ஜட்ஜையா, அவர் சொன்னாரு பாருங்க அப்பாவி புருஷன், தட் இஸ் மை மாமனார். அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே பொய். நீங்களே யோசிச்சு பாருங்க ஜட்ஜையா, பெத்த அப்பனே வந்து இந்த மாதிரி சொந்தம் விட்டு போக கூடாது. அதனால நீ வந்து என் பொண்ணை பார்த்து பேசி பழகி ஒரு டைப்பா கரெக்ட் பண்ணி செட் பண்ணி லெவல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே எனக்கு அட்வைஸ் வேற கொடுக்குறாரு. ஆனா வேட்டி கட்டி காட்டா மாதிரி வராருப்பா, அது பட்டணத்து போன உனக்கு திரும்பி கூட பாக்காரு, ஒரு பேண்ட் கட் போட்டு அப்படி ஸ்டைல வந்தா தான் சரிப்பட்டு வர அப்படிங்கிறாரு. அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்தேன், பார்த்தேன், பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்குது. எங்க பாருங்க எப்படி எகிரி ஏகாந்தமா இருக்குது பாருங்க. மனசார காதலிச்சேன் ஜட்ஜையா, அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. சந்தோஷமா குடும்பம் நடத்தின அதுலயும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த கல்யாணமான பொண்ணுகளுக்கு பிரச்சனையே மாமியார் கொடுமையெல்லாம் கிடையாது. அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி போத்த மாதிரி நடக்குது. பிரச்சனை என்னன்னா அந்த பொண்டாட்டிகளோட அம்மா தான். அவங்க கொடுக்குற ராங்கான அட்வைஸில் தான் அவங்க மனசுல குழப்பம் ஏற்படுது. அப்படி இப்ப அங்க குழப்பம் ஏற்படுத்தா நம்மளை விட்டு விலகி போறோம்னு ஆசைப்படுறாங்க. போகட்டு, நல்லா போகட்டு, போராட்டத்தில் உயிரோடு இருக்கணும்ல. நாங்க வில்லேஜ் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போச்சு. அதனால அவங்க வயிற்றுக்குள்ள வளர என் புள்ளையும் பிடிக்காம போச்சு. குடும்ப டாக்டர்கிட்ட போயிருக்காங்க கருவை கலைக்கிறதுக்காக. டாக்டர் சொல்லியிருக்காரு 4வது மாசத்துல கருவை கலைச்சோம்னா தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு. அதுக்கு அந்த அம்மா ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிரஸ்டீஜ் தான் முக்கியம்னு. ஜட்ஜையா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குடும்ப டாக்டர் கேட்டு பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. அந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி டாக்டருங்கிற முறையில் 10 வருஷமா நான் அந்த அம்மாவோட பழகிட்டு இருக்கிறேனுங்க. 2 நாளைக்கு முன்னால பிரியாவை கூட்டிட்டு கிளினிக்கு வந்தாங்க. வந்து பிரியா வயிற்றுல வளர கருவை கலைச்சிருன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் கருவை கலைச்சா பிரியாவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த அம்மாட்ட சொன்னனுங்க. அதுக்கு அந்த ராஜலட்சுமி அம்மா என் மகளை விட
என் பிரிஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல தான் அவர் வந்து என் பொண்டாட்டிக்கு ஏதாவதுன்னா உன்னை தொலைச்சு போடுன்னு மிரட்டினாருங்க. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் அடுத்த வாரம் பண்றேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டேனுங்க. அதனாலதான் சொல்றேன் ஜட்ஜையா, என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறோம்னு நினைச்சா கூட அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா. ஆனா பிரியா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க அம்மா கிட்ட இருந்தா அது அவளோட இருக்க ஆபத்து. அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ என்னோட கவனிப்புலயும் அவங்க அப்பாவோட பாதுகாப்புல இருக்கணுங்கிறத என்னோட கோரிக்கை. அதுக்காக எத்தனை லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எங்கிட்ட விட்டு போனாங்கன்னா அதை என்னோட வாரிசா எடுத்து வளர்த்துக்கிறேன். இல்ல அவங்க கிட்ட தான் குழந்தை வளரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். First class point. Very good argument. இதுவரை நடந்த வாதங்களை மனதில் கொண்டு கருத்து வேறுபாடுடைய தம்பதிகள் ஒன்று சேர ஒரு வாய்ப்பாக இதனை கருதி குழந்தை பெறும் காலம் வரை திருமதி பிரியா அவர்கள் தந்தையுடைய பாதுகாப்பிலும் கணவனுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன். பிரியா கண்ணு, மாடியில இருந்த நான் உன்னை வீடெல்லாம் தேடினேன். இந்தா போய் குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்க. வாங்கிக்கம்மா. அடேங்கப்பா, இங்க இவ்வளவு பிரமாதமான செட்டப் இருக்காமணி. நான் இது தெரியாம கேடத்தரமா வெளியே நின்று அரட்டை அடிச்சுக்கிறேன். ஆமா, ஏன் உம்முனுக்குற தமிழமா காக்க வச்சுட்டு கோவமா? நில்லு. அடச்சே, இவ்வளவுதானே நீ? நானும் கூட உன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சிருந்தேன். எல்லா பொண்டாட்டி மாதிரி நம்ம பொண்டாட்டி கிடையாதுப்பா, கோபத்திலையும் கூட ஒரு கௌரவத்தை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு. கடைசியில பார்த்தா எல்லா பொண்டாட்டிக்கு இருக்கிற வீக் பாயிண்ட் உனக்கு இருக்கா? என்ன சொல்ற? அது இப்படியாப்பட்ட ஒரு ரூம்குள்ள ஸ்ட்ராங்கா ஒரு கட்டில போட்டு கண்ணா அப்படின்னு பூவெல்லாம் தொங்க விட்டு அப்படி சைடுல பால் பழமெல்லாம் வேற வச்சுட்டு இருக்குது. ஏத்தாப்புல அம்சம் ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்க. அப்படி எல்லாம் இருக்கலாம்னு பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து பயங்கரமா மூடு கிளம்பி லேசா நம்மளை தொடலாமா அப்படின்னு தோணத்தான் செய்ய. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இப்ப நம்ம இடத்து குணத்தை நல்லா தெரியுமில்ல. 6 மாசமா நான் தான் குடும்பம் நடத்தினேன். எப்படிப்பட்ட ஆளு, ஒரு சிங்கிள் மல்லிகைப்பூ பார்த்தால பயங்கரமா மூடு கிளம்பி காட்டுத்தனமா ரகளை விட்டுருவோம்ல. அப்படிப்பட்ட நானே அரளோட பூவை கொண்டு வந்து சரசரமா கட்டி தொங்க விட்டு ஆள் சேக்காக அதை நான் பயங்கரமா மதிப்பேன். அது ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையிலையோ என்ன அறியாமலோ மனசு தடுமாறியோ நான் உன்னை தொடமாட்டேன். அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா வந்து இங்க படு. அப்படி இல்லாட்டி போய் வெளியவே வருதுக்க, ரொம்ப சேஃப். ஏக்கா ஜாங்கிரி இல்ல? போட்டது சாப்பிட்டு எந்திரி. ஏக்கா ஸ்வீட் இல்லாம எப்படிக்கா சாப்பிடுறது? அம்மா, என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது. எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை. வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு. கட்டுட்டு. அடடா, கரெக்டா வர்றான் பாரு. சமாளிக்கிறானா? சந்தோஷம்யா. எதுக்கு? அட இப்படி குடும்பத்தோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும் தான் இத்தனை நாளா நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேர்த்தி கடனா? ஏன் குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதலே. யோ, நானும் பாக்குறேன் நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதாயா குறியா இருக்க. இந்த பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். கோவம் வந்தா எந்திரிச்சு போய் அக்கா இங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன். ஏலே, யாரடா எந்திரிச்சு போய் சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா. முன்ன மாதிரினாலும் தாடியே சொல்லலாம். இப்ப நீ பொண்ணை வேற கொடுத்துருக்க, மாப்பிள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கா. ஃபுல் ரைட் சார், நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம். சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம். என்னம்மா எந்திரிச்சிட்ட? உட்காருமா. இந்த பாரு, உனக்கு யாரு மேல கோவம், என்ன கோவம், கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத, உட்கார்ந்து சாப்பிடுதாய். எனக்கு உங்க எல்லாரும் மேலே கோவம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்கிறவங்களை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இன்னும் 7 மாசத்துல பிறக்க வேண்டியது 7 நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா, நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு
உனக்கு யாரு என்ன கொடுமை பண்ணாங்க? உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா பண்ணா? இன்னும் என்ன செய்யல? உலகத்துல இருக்கிற fraud அத்தனை பண்ணிருக்காரு. இல்லாது பொல்லாது சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான். நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இதை பார்த்தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் பொருட்டு இல்லாம திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தாம்மா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கன்னு, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னம்மா குறை? Fantastic. Very good argument. எப்போ வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வொகேட்டா பார்க்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டதில்ல. இவரு அம்மா, சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா? வாங்க ஐயா. welcome. வாமா பிரியா, உள்ள போலாம் வாங்க. What lovely aunties. என்ன ஆன்டி கிண்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமை தலை மான் தலையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தலை மாந்தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே, அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு, உனக்கு கால்லயே மிதி, உடம்பு பூரா ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதான்யா. புருஷன் 2 அடி அடிக்கிறதா, மண்டபம் செல்லமா தட்டுறதுதான், இதெல்லாம் சகஜம்யா. அது ஃபேமிலியில, உன் ஃபேமிலியில அப்படியா? அத மாம்சம் என்ன சும்மா மாப்ள, இவனை மைதானத்துல துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவனை சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பு பூரா புத்தூர் கட்டு. கேட்டா கப்ஸா அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன். யார்கிட்ட போய் சொல்ற? சார், நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். மாமா அது ஃபீல் பண்ணுது. அவன் 2 வாங்கிருப்பான்ல. நல்ல நேரத்துல வந்து நாங்க 2 பேரும் உன்னை எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்லன்னா அவனை நீ கஞ்சிடா. நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார். போயா போங்க ஆ. போங்க போங்க. ஆகாஷ், என்னடா இது, வீடே ஒரே பேத்தாட்டிக் மூட்ல இருக்கு. மாமா ஏதாவது மண்டே போட்டானா? ஆகாஷ், வாப்பா பரமசிவம், நல்லா இருக்கியா? என்னது பரமசிவன் பரமசிவன்? பரமேஷ் கூப்பிட ஸ்டைலா? என்ன நல்லா தெரிஞ்சிச்சா உனக்கு? சரிதான், 2 வருஷம் பார்க்கலன்னா மறந்துடுவேனா? ஆமா, சித்தி சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா? அநேகமா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வரேன். ஏர்போர்ட்ல நேரா உன்னை பார்க்க வரேன். நீயும் ஃபாரின் ரிட்டனா? ஆ, இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த சொந்தம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. சரியான நேரத்தில் நீயாவது வந்து சேர்ந்தியே. எங்க அந்த தாடி மாம்ஸ் காணா? அதை ஏன் கேக்குற? அவர் தான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. என்னது, மாமன் பூட்டானா? யோ மாமா, இது உனக்கே நல்லா இருக்கா? என் அக்கால எப்படி எப்படிலாம் அலங்காரத்தை நான் பார்த்திருக்கேன். இன்னும் அதெல்லாம் இல்லாம எப்படியா பாப்பேன்? என்னக்கா தாலி போட்டுலாம் அப்படியே வச்சிருக்கேன், காரியான புறம் காட்டலான் இருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல போட்டுக்கோ, இதெல்லாம் ஃபாரின்ல சகஜம். அடச்சி, மூடுற வாய. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்னது, அந்த ஆள் இன்னும் சாகலையா? ஆகாஷ், அந்த தாடி கஷ்டத்தோட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். போறோம் சும்மா போவானா? உன் பூ போட்டுலாம் பிடிக்கிட்டு போயிடுவா. அப்புறம் வெறும் நெத்தி வெள்ளச்சோட பார்க்க சைக்காதுக்கா. ஆமா, அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு. அதை பார்த்து உன் தம்பி சும்மா இருக்க மாட்டான், சூசைட் பண்ணிக்குவா. மறந்துடாத. எங்கக்கா பிரியா சித்ராலாம் காணா? பெரிய சால்ஜா பண்ணி உனக்கே ஜல்சா கொடுத்துட்டு போயிருக்கானா? நிஜமாவே அவன் கில்லாடி தான். அட என்ன ஆகாஷ் நீ, நான் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின்ல பண்ண வேலையை பாரப்பட்டியில வண்டி ஏறி ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல முடிச்சிட்டு போயிட்டான். பரவாயில்ல, அவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன உடனே வேர் இஸ் யுவர் பாஸ்போர்ட்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவுட்டா இருப்பான்ல, சொதப்பிட்டி. பரவாயில்ல, இப்ப ஆளா வாங்கி வெளியே போயிலையே, லோக்கல்ல தானே இருக்கா. ஐ மீன் இந்தியா லிமிட் பாரப்பட்டில தானே இருக்கா. விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த பார் ஆகாஷ், இந்த பாஸ்போர்ட் பர்மிஷன் நம்பு. என்னடா அவ்வளோ பாஸ்போர்ட்னு பாக்குறியா? டிஃபரெண்ட் பாஸ்போர்ட்ல டிஃபரெண்ட் நேம்ல டிஃபரெண்ட் கண்ட்ரி போய் கரெக்ட் வந்திருக்கிறேன். என் கூட வா, அவன் ஊருக்கே போய் அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேன். நானும் இப்படி ஒரு ஆளை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கே நான் அந்த ஊருக்கு போவோம். டேய், பாத்து கொண்டு போ, கீழே போட்டுறாத, விலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணு ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க? பாத்தே. ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? எது சரியான பட்டிக்காட்டு கண்டி புருட்டுக்கா? ஏக்கா, மார்கழி மாசம் காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன்னு இருக்கும்.
அம்மனி எப்பவுமே குளுகுளுன்னு இருக்கணுமா மாப்பிள மைண்டன் பண்றாரு. வா அங்க பாரு யாரு வந்திருக்காங்க. யாரு? வாங்க மாமா. மாமோய் உங்க வீட்ல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி காபி கீபி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேரேஜில் தானா? சும்மாரி அவ காதல் விழுந்திருக்கும். காதில் விழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க காலில் விழாம இரு. பழைய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் உங்க யாரையும் பார்க்க வரல. நான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்க யாரோடைய அனுமதி எனக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கோட் ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாளா? ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க. என்ன இப்படி எல்லாரும் என்ன படுத்துறீங்க? போ சொன்னா போக வேண்டியது தானே. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இங்க கலாட்டா? ஏன் அவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? எல்லாரும் வெளில போங்க. மாமி பிரியா நல்லா இருக்கியாம்மா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மாமி. என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. நான் தான் வந்துட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கூட்டிட்டு போகாம நான் போவே மாட்டேன். போதுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன்ல. போயிட்டு வரேன். இப்பதானே உன் ஊருக்கு வந்திருக்கேன். இனி போக போக பாரு. எப்படி என் இடத்துக்கு வந்து என்ன தலகுனிய வச்சியோ அதே மாதிரி உன் ஊர்ல ஒன்ன தலகுனிய வச்சு என் மகளை என்னுடைய மகளா நான் அழைச்சிட்டு போல. என் பேர் தேவி ராஜலட்சுமி இல்ல. எப்படி 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 மாமியாரா? உங்க மகள உங்க மகளாவ, அதாவது பிரியா சண்முக சுந்தரத்தை பிரியா ராஜலட்சுமியா? அதுக்கு இந்த பாட்டியோட பாட்டி வந்தால் நடக்காது. அவ என்னைக்குமே பிரியா சண்முக சுந்தரம் தான். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னையா நீ அந்த பாடி கண்டிஷன் உன் கண்டிஷன் என்ன தெரியாம போய் மோதிட்டிய? உனக்கு அடி வாங்காம தூக்கமே வராதா? என்ன திருந்தவே இல்ல மாப்பிள. அவ திமிரு அப்படியே இருக்குது மாப்பிள. உனக்கு எத்தனை தடவை புத்தூர் கட்டு போடுறது? அட வாப்பா, வலி தாங்க முடியல. ஒரு சரி வாடா, ஒரு இளநீ கொடுங்கப்பா. இந்த ஊர்ல உங்க மாப்பிளைய விட ரொம்ப பெரிய ஆளுமா. அடிதடி பண்றதுல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் செல்வாக்குள்ள பெரிய கை. அம்மா, எங்க கட்சி எம்எல்ஏக்களும் மந்திரிமார்களும் வந்தா இந்த வீட்டுல தான் தங்குவாங்க. நீங்களும் உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு தங்குங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் கூட இருந்து செஞ்சு தரமா? ரொம்ப நன்றி. இதுல என்னமா இருக்கு? ஏய், அந்த மூட்டை தூக்கி வடக்கால போடுறா. இல்லை பள்ளிப்பா, அங்க எடுத்துட்டு ஆடியன்ஸ் திரியுறவ. வாங்கண்ணே. அம்மா, அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணே, வயக்காட்டு அறுப்புல 40 மூட்டை மிஞ்சிச்சுங்க. எப்படி மேக்கால தோட்டத்துல அறுப்படுத்தோம்னு வச்சுங்க, கூலியெல்லாம் போக 100 மூட்டை மிஞ்சுங்க. அந்த கணக்குல நான் எப்ப தம்பி பாத்திருக்கேன். அதுக்காகத்தான் நீ அம்மாவா இருக்கீங்க. வா தம்பி. என் கல்யாணத்துக்கு தான் யாரையும் அழைக்க முடியாம போயிருச்சு. அதனால என்ன தம்பி, நீ எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வ. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன். வர திங்கக்கிழமை அப்பாவோட திவசம். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏதோ ஐயர்களை வச்சு காரியம் பண்ணுமாமா. பிரியா கர்ப்பமா இருக்கிறதுனால உங்களையும் தம்பியும் பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த காரியத்தை நீங்க சொல்லி நாங்க செய்யறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். யார் பாது? ஓ முத்துவா, வண்டி கொஞ்சம் ஓரடப்பா. இதை எடுத்துறேண்ணே. அம்மோ, தம்பி யாருன்னு தெரியுதுங்களா? அவனும் ஒரு வகையில உங்களுக்கு மருமகன் தான். அதாம்மா, உங்க மாப்பிள்ள சண்முகம் இருக்காரு. அவங்க அப்பா பெரிய கவுண்டரு, ஒரு வப்பாட்டி வச்சிருந்தாரு. அந்த அம்மாவுடைய மாவன். கோவன்ஸ், you know, catch that boy. ஆகாஷ், ஃபாரின் ரிட்டர்ன் சொல்லி உனக்கு கல்தா கொடுத்தான்ல, 2 ஃபாரின் பாட்டில் அவன் குடும்பத்தை கிழிக்கிறேன் பார். மே ஹெல்ப் யூ? இனிமே ஜாக்கெட் ஹூக் வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி பட்டன் வச்சுட்டீங்க. சரி வேண்டாப்பா. சரி, நம்மள கல்யாணம் எத்தனை மாசமாச்சு? நடந்த பிரச்சனை நல்ல விஷயம் எல்லாம் மறந்து போச்சுல்ல? ஆனா எங்க அம்மா மறக்கலையே. அது என்னமோ கர்ப்பமான 7வது மாசம் சீமந்தம் எல்லாம் பண்ணுமாமா. அதுவும் இந்த வீட்லயே வச்சு பண்ணோம்னு எங்க அம்மா ஆசைப்பட்டது.
எங்க அம்மாவோட ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுரு. ஊருக்குள்ள 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா இவன் வெளியூருக்கு போனா, சூப்பரா ஒரு டிக்கெட்டை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அதுக்கப்புறம் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் கண்டுக்காம இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணா நம்ம பேர் ரிப்பேர் ஆகி போயிரு. சரி, ஊருக்குள்ள ஜனங்க 4 விதமா பேச செய்வானுங்க திண்ணில உட்காந்துட்டு. நாளைக்கு நீயே ஒருவேளை மனசு மாறி, சப்போஸ் மாறினால் நீ என்ன நினைப்ப? ஆனா நாம தான் கோவத்துல வந்துட்டுப்பேன், இவன் அதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீல்ல? இப்ப கூட அந்த மாதிரி ஃபீலிங் உன் மனசுக்குள்ள இருக்கு. அதை நீ உள்ள வச்சுட்டு வெளியே சொல்லாம இருப்ப. அப்படி நீ ஏக்கத்தோட இருந்தா என்ன ஆகு? பிறக்க போற குழந்தை ஊழக்காதோட பிறந்துரும். நம்மளுக்கு வெளியே வர நம்ம ஜூனியர் அப்படி கும்முடு கன் கண்டிஷன்ல இருக்கணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேட்ச் ஒர்க், பெயிண்டிங், டிங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஒர்க் ஷாப்பா வச்சிருக்கிறேன், விவசாயம். அதனால நாளைக்கு வளகாப்புக்கு யூ ஆர் கமிங்.